निपीय यस्य क्षितिरक्षिणकथास्तथाद्रियन्ते न बुधा सुधामपि Recording in progress. नलस्य तच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः இந்த 113வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். அதாவது அர்த்திதாக பிரதமதः தமயந்தீம் யூயம் அன்வகம் உபாஸ்ய மயாயத் ஹ்ரீர் நச்சேத் யதியதாமபி தத்வஹா ச மமாபி சுதராம் ந ததஸ்து. அதாவது நாங்கள் தானே முதல்ல வந்து உன்னை கேட்டோம் அப்படின்னு ஒருவேளை தேவர்கள் சொன்னான்னா எங்களுடைய பிரார்த்தனை தான் முதல்ல, ஆகையினால நீ வந்து தமயந்தி தூது போகிறதுங்கிறது தான் முறை அப்படின்னு ஒருவேளை தேவர்கள் சொன்னான்னா அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் எப்படின்னா, அர்த்திதாக பிரதமதாக முதல்ல ஒன்றை வந்து உபாசனை பண்ணி, அதாவது தேவர்கள் எல்லாரையும் உபாசனை பண்ணி நான் வந்து தமயந்தி எனக்கு மனைவியாக வரணும்னு நான் கேட்டுண்டது, அதை நீங்கள் தான் இப்போ முதல்ல தாண்டறதுனால உங்களுக்கே வெக்கம் இல்லைங்கிறச்சு நான் வாக்கு கொடுத்துட்டு நான் தாண்டினா பரவாயில்ல அப்படிங்கிறான் அவன். இப்போ நளன் இந்த இடத்துல அடுத்தது அவ முன்னாடி நான் போய் நின்னேன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட். குண்டினேந்திர சுதையா கில பூர்வம் மாம் வரீத்தும் உரரீகிருதம் ஆஸ்தே விரீடமேஷ்யதி பரம் மயி திருஷ்டே ஸ்வீகரிஷ்யதி நசா கலு யுஷ்மான். இன்னொன்று சரி, நாங்கள் தான் கேட்டோம், நீ தான் கேட்ட, இதெல்லாம் ரைட்டு தான், இப்போ நாங்கள் கேட்குறோம், நீ தூது போ அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நான் இப்போ போய் நிற்கிறேன் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தாண்டதெல்லாம் இருக்கட்டும், இந்த ராத்திரி காவல்காரர்கள் எல்லாத்தையும் தாண்டி அவன் முன்னாடி போய் நின்னாச்சு. நின்ன உடனே நான் இப்போது உங்களை பற்றி நான் உங்களுக்காக நான் தூது போகிறேன்னு சொன்னால் கூட அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், அதை நீ தெரிஞ்சுக்கோங்கிறார். ஏன்னா உலகத்தில் வந்து ரூமர் என்னன்னா, முதல்ல தமயந்தி தான் நளனை விரும்பினா அப்படிங்கிறது தான் ரூமர். எல்லாருக்கும் ரூமர் கூட இல்லை, அதாவது வார்த்தா. எல்லாருக்கும் கிடைச்ச நியூஸ் என்ன, குண்டின இந்திர சுதையா, அதாவது அந்த குண்டின நகரத்தினுடைய ராஜாவான பீமனுடைய சுதையா பெண்ணினால் பூர்வம் கில முதல்லையே மாம் வரீத்தும் உரரீகிருதம் ஆஸ்தே என்ன வரிக்கணும், அதாவது என்ன கணவனாக அடையணுங்கிறது உரரீகிருதம் ஆஸ்தே அது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு ஜனவார்த்தா கில அப்படின்னு போட்டதுனால இதுதான் வந்து பொதுவாக பேசப்படுகின்ற வார்த்தைன்னு நமக்கு தெரியறதே. அவன் என்ன முதல்லையே வந்து தீர்மானம் பண்ணிட்டான் மனசில் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது மயி திருஷ்டே சதி, நான் போய் முன்னாடி நிற்கிறேன், எது தூது போகிறதுக்காக நிற்கிறேங்கிறதெல்லாம் அடுத்த பாயிண்ட்டு. நான் போய் நின்ன மாத்திரத்தில் அவளுக்கு என்ன ஆகும், இப்போது சா பரம் விரீடம் ஏஷ்யதி, அவன் என்ன பார்த்துட்டு ஒரு பெரிய லஜ்ஜை கொண்டு உங்களை எங்கேருந்து அவ சூஸ் பண்ண போகிறா, நசா கலு யுஷ்மான் ஸ்வீகரிஷ்யதி, உங்களை அவள் அக்செப்டே பண்ணிக்க மாட்டான். நான் போய் முன்னாடி வேற நின்றுட்டேன்னா இதில் வந்து வெறும் ருக்மிணி கண்ணனை பார்த்து இது பண்ண மாதிரி பார்க்கக்கூட இல்லையே. ஸ்ருத்வா குணான் புவனசுந்தர ஸ்ருண்ணதான் தேன் தானே ஆரம்பிக்கிறா அவளுடைய லெட்டரையே. உன்னுடைய குணங்களை கேட்டு மையம் கொண்டேன்னா, அப்போ குணங்களை கேட்டதுக்கே அப்படி ஒரு பெரிய எஃபெக்ட்டுங்கும் பொழுது இங்கே தமயந்தியும் அதே போல் குணங்களை கேட்டு அவள் வந்து ஆசைப்பட்டிருக்கான் நளனை. அப்போது அப்பேற்பட்ட நளனே வந்து முன்னாடி நின்ன மாத்திரத்தில் அவளுக்கு வெட்கம் வந்துடும், இன்னும் வேற அவள் என்னை பார்த்து ஆசைப்படுவோ. அப்படி இருக்கையில் சா யுஷ்மானு ந ஸ்வீகரிஷ்யதி கலு, கட்டாயம் அவள் வந்து உன்னை வந்து உங்களை எல்லாரையும் ஒத்துக்க மாட்டாளோ இல்லையோ அப்படின்னு அவ பக்கத்திலிருந்தும் இங்கே பேசுகிறான். இத்தனை நேரம் வந்து பர்சனலாகவும் தேவர்கள் நீங்கள் இப்படி கேட்கலாமாங்கிறதையும் கேட்டான். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற பாவத்தை நான் எப்படி மறைச்சி உங்களுடைய ரகசியகாரத்தை பண்ண முடியும், ஏன்னா என்னோட ரகசியமே வெளிப்படுற மாதிரி நான் வந்து அப்பப்போ வளர்றேனே. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசிக்கணும். வரிக்க போகிறது தமயந்தியை, அவ மனசில் யார் இருக்கா, என்னை ஏற்கனவே சூஸ் பண்ணியாச்சவன்னு தான் தெரியுமே எங்களுக்கு நியூஸு. ஸோ தமயந்தியா பூர்வம் மாம் வரீத்தும் உரரீகிருதம் ஆஸ்தே கில, நிச்சயிக்கப்பட்டதாக இப்போ இருக்காளோ இல்லையோ அவள் மனசில் என்ன வரிச்சாச்சு. அப்பேற்பட்ட அவள் சா மயி திருஷ்டே சதி, என்னை பார்த்த மாத்திரத்தில் பரம் விரீடம் ஏஷதி, பெரிய ஒரு வெக்கத்தை அடைவோள். அதாவது பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு லஜ்ஜை வந்து அவள் மறைஞ்சுன்றுவோ. ஸோ என்னால் வந்து பேச்சே ஆரம்பிக்க முடியாது. அது மாத்திரமில்லை, உங்களை வந்து அவள் சூஸும் பண்ண மாட்டாள். யுஷ்மான் ந ஸ்வீகரிஷ்யதி கலு. ஏடா ஸோ குண்டினேந்திர சுதையா கில பூர்வம் மாம் வரீது முரரீகிருதமாஸ்தே விரீடமேஷ்யதி பரம் மயி திருஷ்டே ஸ்வீகரிஷ்யதி நசா கலு யுஷ்மான். ஒரு 4-5 ஸ்லோகம் ரொம்ப சுலபமான ஸ்லோகங்கள். இப்போ
அதாவது கிடுகிடுன்னு இன்னும் கான்வர்சேஷன் மாதிரி போகும் அது. தத் பிரசீதத நிதத்த ந கேதம் தூத்தியம் அத்தியசதிருஷம் ஹி மம இதம் ஹாஸ்யதா ஏவ சுலபா ந து சாத்தியம் தத் விதித்சுபிஹி அனௌபயிகேன. எவ்வளவு எப்பேற்பட்ட ஒரு கவி இவ்வளவு சுலபமாக சில ஸ்லோகங்கள் எழுத முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது. அதுதாங்க தத் பிரசீதத்தை. ஸோ இப்போ கொஞ்சம் கருணை காமிங்கோ, அதாவது பிரசாதம் அடைங்கோன்னா ஒரு ரொம்ப கோபமாக இருக்காத, இப்போ அக்செப்ட் வாட் ஐ எம் சேயிங் தது அங்கீகுரு இத்தியர்த்தா. ஸோ அதனால் கொஞ்சம் பி காம். கேதம் ந நிதத்த, துக்கப்படாத, துக்கத்தை வைக்காதீர்கள், அதாவது துக்கமாக மனதை கொள்ளாதீர்கள், துக்கத்தை மனதில் வைக்காதீர்கள். அப்படி கேதம் ஹிருதயே மா நிதத்த இது. ஸோ அதுக்கப்புறம் தூத்தியம் மம இதம் தூத்தியம் அதி அசதிருஷம். நான் இந்த தூத காரியத்தை செய்வதுங்கிறது ஆர் எனக்கு மம எனக்கு இதம் தூத்தியம் இந்த தூத காரியம், அதாவது தூது செல்வது என்ற ஒரு கர்மா இருக்கே, அந்த காரியமானது அதி அசதிருஷம், கம்ப்ளீட்டாக அத்தியந்த அயோக்கியம். இட் இஸ் டோட்டலி இன்அப்ராப்ரியேட் ஃபார் மீ டு டூ திஸ் அப்படிங்கிறான். அதுதானே இத்தனை நேரம் வந்து லாஜிக்கலாக சொல்லிட்டு வந்தான், இதில் எதுவும் சரிப்பட்டு வராது பாவ நமக்கு லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நளன். அது மாத்திரம் இல்லை, ஹாஸ்யதா ஏவ சுலபா. உங்கள் பட்சத்தில் யோசிச்சு பாருங்கோ, அனௌபயிகேன தத் விதித்சுஹு, தத்துங்கிறச்சே தூத்தியம். இந்த இடத்துல அனௌபயிகேன உபாயமே இல்லாத ஒரு பாவத்தில் இந்த தூத்த காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களே நீங்கள், அதாவது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீள் பாருங்கோ, அது வந்து அந்த விஷயத்தில் ஹாஸ்யதா ஏவ சுலபா விதித்சுபிஹி ஹாஸ்யதா, இதை நடத்தணும்னு ஆசைப்படுகின்ற உங்களால் ஹாஸ்யபாவம்ங்கிறது ரொம்ப சுலபமாக அடையக்கூடும். சாத்தியம் நது, எது அடையணுமோ அது கிடைக்க போகிறதில்ல. ந சுலபான்னு அர்த்தம். அன்வயம் புரியறதா? இந்த அனௌபயிக்கேன ஒரு உபாயமே இல்லாத தன்மையை வைத்துக்கொண்டு, அதாவது உபாயம் இல்லாத, அதாவது சொல்யூஷனே இல்லாத, இது எப்படிரா இதை நம்ம சாதிக்க முடியும், தமயந்தி எப்படி நமக்காக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறது தானே அவள் கோல். இப்போ அந்த கோலுக்கு ஒரு மீன்ஸே இல்லையே, அந்த மீன்ஸ் இல்லாததுனால இல்லாத இருக்கும் பொழுது அதனாலேயே இந்த தத்துங்கிறச்சே தூத்தியம், இந்த தூத காரியத்தை அல்லது தமயந்தி பாணிகிரகம்ங்கிறத விதிச்சுபிகி, அதை செய்யணும்னு ஆசைப்படுகின்றவர்களால் உங்களால் ஹாஸ்யதா சுலபா. மற்ற வந்து இப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறதுங்கிற பாவம் இருக்கே, அது ரொம்ப ஈஸி. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்க போகிறா, உன்னோட காரியம் நடக்க போகிறதில்ல. சாத்தியம் எதுவோ, எந்த காரியம் நடக்கணுமோ அது நடக்காது. எவ்வளோ கிளாரிட்டியோட சொல்கிறான் நளன் இந்த இடத்துல. தத் பிரசீதத நிதத்த ந கேதம் தூத்தியம் அத்தியசதிருஷம் ஹி மம இதம் ஹாஸ்யதா ஏவ சுலபா ந து சாத்தியம் தத் விதித்சுபிஹி அனௌபயிகேன. சரியா இருக்கா? அடுத்தது ஈத்ருஷானி கதிதானி ததானி மாகலையச நலஸ்ய பலாரிஹி சம்சதி ஸ்ம கிமபி ஸ்மயமானஹ ஸ்வானுக ஆனன விலோகன லோலஹா. இப்படி வந்து நளன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு இந்திரன் கொஞ்சம் கர்வப்பட்டுண்டு தன்னுடைய அந்த கூட வந்திருக்கிற 3 பேரோட முகத்தை வந்து பார்த்துட்டு என்னையோ எதையோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த கிமப்பியை வந்து இந்த கிமப்பி ஸ்மயமானஹான்னு ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரியே அதை முன்னாடியே சேர்த்துன்ருங்கோ. இதை இந்த இடத்துலையே சேர்த்துன்ட்டல்னா ஏன் சொல்கிறேன்னு பார்க்கலாம். இத்தனை பேசினா ஒருத்தன் நளன், பேசின மாத்திரத்தில் சி நமக்கு வந்து இப்படி ஒரு ஆசை வந்துடுத்தா அப்படின்னு வெக்கப்படணுமா இல்லையா? அந்த இந்திரன் எவ்வளவு கரெக்டாக இவன் பேசுகிறான். இவனோ மனுஷன், விவேகத்தோடு பேசக்கூடியவனா க்ளீனாக பேசுகிறானே, கிளியராக பேசுகிறானே அப்படின்னு மனசில் தோணலை, இந்திரனுக்கு தோணலை. அதனால தான் கிமப்பி ஸ்மயமானஹா, என்னமோ ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு கர்வம் அவனுக்கு மனசில் ஏற்பட்டுருச்சு. அப்படி கர்வத்துடன் இருக்கின்றவனாக அந்த பலாரிகி, பலங்கிற அசுரனுடைய எதிரி
இந்திரன். அந்த இந்திரனானவன் நலசிய நலனுடைய ஈத்ருஷானி கதிதானி இவ்வாறு கூறப்பட்ட வார்த்தைகளை ததானீம் ஆகலைய அப்பொழுது கூறப்பட்ட வார்த்தைகளை ஆகலைய கேட்டுவிட்டு, அதாவது அனலைஸ் பண்ணிட்டோம், அதை நல்லா புரிஞ்சுண்டு இவன் என்ன பண்ணுறான், கிமபி ஸ்மயமானஹா ஏதோ ஒரு கர்வம் வந்தா மாதிரி ஸ்வ அனுக ஆனன விலோகன லோலஹா அவனுடைய கண்கள் எல்லாமே வந்து பின்னாடி பின்தொடர்கின்ற அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காளே யம அக்னி வருணன் இவா 3 பேரை பார்ப்பதனால் லோல, அதாவது ஒரு அசைகின்ற கண்களை உடையவனாக அந்த இவன் லோலனாலும் ஒரு லோலுபகங்கிற அர்த்தத்தில் ரொம்ப ஒரு லோபம் கொண்டவன் அர்த்தம். இந்த இடத்துல வந்து அவளையும் பார்த்துட்டும் நம்ம இல்லாட்டா கூட இவாளும் நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வருவாளாங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு, ஏன்னா அவளும் ஒருத்தரும் பேச போகிறா இப்போ அடுத்தது. ஸோ அவர்கள் முகத்தை பார்த்துவிட்டு கிமபி ஸ்மயமானஹா சற்றே கர்வத்துடன் கூட ஷம்சதி ஸ்ம அவன் கூறினான். யாரு? இந்திரன். ஈத்ருஷானி கதிதானி ததானீம் ஆகலைய ச நலஸ்ய பலாரிஹி ஷம்சதி ஸ்ம கிமபி ஸ்மயமானஹ ஸ்வ அனுக ஆனன விலோகன லோலஹ. ந அபியதாயி நிருபதே பவதா இதம் ரோஹிணீ ரமண வம்ச பவேன லஜ்ஜதே ந ரசனா தவ வாம்யாத் அர்த்திஷு ஸ்வயம் உரீகிருத காமியா. இவன் என்ன பண்ணான், நளன் முன்னாடி தன்னுடைய நாக்குனாலேயே தன்னுடைய வார்த்தைகள்னாலேயே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோன்னு தானே அவன் சொன்னான். அதை நீ இப்போ வைபரீத்தியமாக நடந்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்க. ஹே நிருபதே, அதுலேயும் அட்ஜெக்டிவ் எப்படி, ரோஹிணி ரமண வம்ச பவேன பவதா இதம்னா அபியதாயி, நீயா சொன்ன இதை அப்படின்னு நீ சொல்லலையா இதை அப்படிங்கிற மாதிரி இது காக்குவா எடுத்துக்கிறோம். ஸோ ரோஹிணி ரமண, ரோஹிணியினுடைய ரமண கணவன் அது சந்திரன். ஸோ சந்திரனுடைய வம்சத்தில் பவேன பிறந்தவனான பவதா உன்னால் இதம் ந அபியதாயி, அதாவது பாசிட்டிவாகவும் எப்படி எடுத்துக்கணும்னா, அதாவது காக்குவா எடுத்துக்காத டைரெக்டாக எப்படி சொல்லணும்னா இது கொஸ்டின் மார்க்காக இல்லாத இதை வந்து ஃபுல் ஸ்டாப்பாக போட்டுட்டு எடுத்துக்கலாம். ரோஹிணி ரமண வம்ச பவேன பவதா இதம் ந அபியதாயி, அந்த அந்த அட்ஜெக்டிவ் அங்கே வந்து பரிகர அலங்காரமாக எடுத்துக்கணும். சந்திரவம்சத்தில் பிறந்தவனான உன்னால் இது கூறப்படவில்லை. ஏன்னா அர்த்திஷு அர்த்திகள் விஷயத்தில், அதாவது யாச்சகர்களினுடைய விஷயத்தில் ஸ்வயம் உரீகிருத காமியா தவ ரசனா தானாகவே உன் நாக்கு வந்து ஒப்புக்கொண்டது. எதை ஒப்புக்கொண்டது? உரீகிருதம் நிச்சிதம் காமியம், எங்களுடைய விருப்பமானது ஒப்புக்கொள்ளப்பட்டது, அங்கீகிருதம். உரீகிருத்தம்னா அங்கீகிருத்தம் அல்லது ப்ராமிஸ் பண்ணப்பட்டது. ஸோ அப்படி ஒரு உன்னுடைய நாக்கானது எங்களுடைய விருப்பத்தை ஒப்புக்கொண்ட நாக்காக இருக்கும் உன் நாக்கு ஸ்வயம் வாம்யாத்து, வாமியம்ங்கிறச்ச இந்த இடத்துல பிராத்திலோமியம், அதாவது வைபரீத்தியம், விபரீதமாக இப்பொழுது கூறுவதனால் ந லஜ்ஜதே வெட்கமே படல உன் நாக்கு, துளி கூட வெட்கமே இல்லாத உன் நாக்கு இப்போ வந்து விபரீதமாக பேசுறது எங்களுடைய ஆசைக்கு முதல்ல ஒப்புக்கொண்டுட்டு, அதாவது ஸ்வயம் உரீகிருத காமியம் தானே ஒத்துண்டு இப்போ விபரீதமாக பேசுவதனால வாம்யாது ந லஜ்ஜத்தை. வாம மார்க்கம்னாலே இப்போ விபரீதமான மார்க்கம், லோகத்துக்கு விலக்ஷணமான மார்க்கம்னு அர்த்தம். யூஸ்வலி வாம மார்க்கத்துக்கு அழகுன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது, அது வாம்யாது ந லஜ்ஜத்தை அது அப்படியும் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக பேசுகிறதுனால அவன் நாக்கு வந்து வெட்கப்படலை போல இருக்குது அப்படின்னு அதை டபுள் மீனிங்காகவும் ஆக்சுவலி எடுத்துக்கலாம். போடலை வியாக்கியானத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து இப்போ பரமேஸ்வரனுக்கு வாமதேவகாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது வாமன ரொம்ப அழகான தேவதைன்னுட்டு அவருக்கு பேர். சுந்தரன் இல்லையோ, பரமேஸ்வரன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய ஒரு அழகுலேருந்து வந்தவர் தானே. அதனால வாமாங்கிறதுக்கு வாமாகாங்கிறச்சு அழகான பெண்கள்ங்கிற ஒரு பதமும் யூஸ் பண்ணுறோம். காவிய பிரகாசத்துலலாம் வரும். அது வாமன்னா அழகுன்னு ஒரு அர்த்தம், வாமன்னா விபரீதம்னு ஒரு அர்த்தம், ஸோ விலக்ஷணம்னு ஒரு அர்த்தம். ஸோ இங்கே வந்து அழகாக பேசுறதுனால அவன் நாக்கு வந்து இப்போது வெக்கப்படலை, பிகாஸ் he's using logic there, so he doesn't have to feel ashamed about his words இல்லையா.
அதையும் குறிக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்தில் ஒரு விபரீதமாக பேசுறதுனால அவன் இப்போ துளி கூட வெக்கமில்லாத இப்படி பேசுறியே, ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டியோ இல்லையோ நீ அப்படிங்கிறதாவும் இருக்கு இந்த இடத்துல. இது சந்திரவம்சத்தில் பிறந்தவனுடைய ஒரு அழகு இல்லை அப்படிங்கிற அந்த வம்ச பரம்பரையை எடுத்து இங்கே சொல்கிறான் இந்திரன். ரோஹிணி ஹே நிருபதே அரசனே ரோஹிணி ரமண வம்ச பவேன பவதா இதம் ந அபியதாயி. சந்திரவம்சத்தில் பிறந்த ஒன்னால இது பேசப்படலை. ஏன்னா அர்த்திஷு யாச்சகர்களுக்கு தானே ப்ராமிஸ் பண்ணிட்டு உன் நாக்கு வெக்கமே படலையே இந்த மாதிரி பேசுறதுல, ஆகையினால நீ பேசலை இந்த வார்த்தைய அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறான். ந அபியதாயி நிருபதே பவதே பவதா இதம் ரோஹிணி ரமண வம்சபவேன லஜ்ஜத்தேன ரசனா தவ வாமியாது அர்த்திஷு ஸ்வயம் உரீகிருத காமியா. சரியா இருக்கா? அடுத்தது பங்குரம் ச விதத்தம் ந கதம் வா ஜீவலோகம் அவலோகயசி இமம் ஏன தர்ம யசசி பரிஹாதும் தீரஹோ சலதி தீர தவாபி. இப்போ he is appealing to his dharmic sense. என்ன தர்மம் யசஸ் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தானே இந்த உலகத்தை நம்ம அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியமும் பண்ணுறது எதுக்காகன்னா தர்மத்திற்காக பண்ணுற காரியங்கள். தர்மம் எங்கே பலனை கொடுக்கறது? இவ்வுலகத்தில் பலனை கொடுக்கல, அந்த தர்மமானது பரலோகத்தில் பலன் கொடுக்கறது. அப்போது இந்த ஜீவலோகம் இந்த இவ்வுலகத்தை அவன் தமயந்தியை ஆசைப்படுறதுங்கிறது எதுக்காக இந்த பாயிண்ட் எடுக்கிறாருங்கிறது பாருங்கோ. அதாவது தமயந்தியை விருப்பப்படுறதுங்கிறது தமயந்தியோடு சேர்ந்து இருக்கணுங்கிறது இவ்வுலகத்தை சேர்ந்ததாக இருக்குது. அப்போ ஜீவலோகம் இந்த ஜீவலோகத்தை குறித்து இருக்கக்கூடிய விஷயத்துக்கு போய் ஆசைப்படுறியே நீ, பரலோகத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடியதும் நீண்ட காலம் நிலைச்சு நிற்கக்கூடிய யசஸுக்கும் ஆசைப்பட மாட்டேங்கிறியே, அதை விட்டுட்டுன்னா நீ செயல்படணும்னு ஆசைப்படுற அப்படின்னு he is appealing to that sense here. ஸோ எப்படி சொல்கிறார்? ஹே தீர அஹோ இமம் ஜீவலோகம் பங்குரம் விததம் ச கதம் வா ந அவலோகயசி. இவ்வுலகமானது இந்த இந்த மர்த்தியலோகம்ங்கிறது இருக்கே ஜீவலோகம், மர்த்தியலோகம்னா அழிய போகிறது. இப்போ நீ பார்க்குற உலகம் ஜீவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகமாக இருக்கு. இந்த ஜீவலோகத்தை என்ன மர்த்தியலோகம்னு போட்டாலும் உங்களுக்கு மீட்டர் கெடாது. கதம்பா மர்த்தியலோகம் அவலோகயசி இமம்னு போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த இடத்துல ஜீவலோகம்னு போட்டதுனுடைய ஒரு இதுவே பாயிண்ட்டே என்னென்னா, இந்த உலகத்திலேயே நீ வாழ்ந்துட்டுருக்கிற போகிறங்கிற ஒரு பாயிண்ட்லன்னா நீ யோசிக்கிற. அதனால தானே தமயந்தியோட இருக்கணும்னுட்டு நீ பேசுகிற. அது பங்குரம், அதாவது நஸ்வரம். இப்போது இட் இஸ் நான் இட்டர்னல், அழியக்கூடிய உலகமாக இருக்கிறது. மேலும் விதத்தம், நீ உனக்கு அத்வைத வாசனை இருந்ததுன்னா உனக்கு புரியும் இதெல்லாம் பொய்யான ஒரு வாழ்க்கைப்பா அப்படிங்கிற. விதத்தம் ததம்னா சத்தியம், விதத்தம்னா பொய். அப்போ மித்யாரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவலோகம் அப்படிங்கிறது கதம் வா நான் அவலோகயசி, ஏன் நீ பார்க்க மாட்டேங்கிறத? எல்லாமே அழியக்கூடிய வஸ்து தானே உனக்கு கூட இருக்கக்கூடியது எல்லாமே. அப்போது இதை காட்டிலும் நிலச்சி நிற்கக்கூடிய இவ்வுலகத்தில் நீ அழிஞ்சிட போகிற. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் அழிஞ்சிடும். ஆனால் உன் புகழ் நிலச்சி நிற்கணும்னா அந்த இவ்வுலகத்தில் நினச்சி நிற்கக்கூடியது புகழ், யசஸ். தர்மம் உன்னை பரலோகத்திற்கும் நினைச்சு நிற்கும். அப்படி தர்ம யசசி, தர்மத்தையும் யசஸையும் பரிஹாத்தும், அதை விடுவதற்காக தீஹி சலதி, உன்னுடைய புத்திங்கிறது அந்த பாதையில் இந்த தர்மத்தையும் யசஸையும் புகழையும் விடணும்னு இந்த புத்தி போகிறதே. தட் இஸ் உன்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாம் எப்படி ஓடுறதுன்னா, இந்த தர்மத்தையும் விடணும்னு ஆசைப்படுறது, இப்போ புகழையும் விடணும்னு ஆசைப்படுறதே. எப்படி உனக்கு புரியலையா? இந்த ஜீவலோகம் நஸ்வரம், இது பொய்யான ஒரு வாழ்க்கைன்னு உனக்கு தெரியாதா என்ன? இப்படி தர்மத்தையும் யசஸையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய விஷயங்களை அனுபவிக்கணும்னு நீ ஆசைப்படுறியே அப்படின்னு அத்வைதம் பேசுகிறான் இந்திரன் அவன்கிட்ட. பங்குரஞ்ச விததம் ந கதம் வா ஜீவலோகம் அவலோகயசி இமம் ஏன தர்ம யசசி பரிஹாத்தும் தீஹி
அஹோ சலதி தீர தவாபி தவாபி தீஹி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓம் புத்தி கூட இந்த மாதிரி போகிறதா? தர்மத்தை விடணும், யசஸும் வேண்டாம் தர்மமும் வேண்டான்னா உன் புத்தி போகிறது அது எப்படி அப்படிங்கிற. இட்ஸ் அவனை வந்து ஒசத்தியாவும் சொல்லி அட் த சேம் டைம் நீ எல்லாம் இப்படி யோசிக்கலாமாப்பா அப்படின்னு அவனுடைய ஒரு எப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்தவன், உனக்கு என்ன ஒரு புத்தி, அது போய் இப்படி யோசிக்கிறியே நீ அப்படிங்கிற மாதிரி இந்திரன் பேசுகிறான். அடுத்தது கஹா குலே அஜனி ஜெகன் முகுட்டே வஹ பிரார்த்தக ஈப்சிதம் அபூரினயேன இந்துஹு ஆதிஹி அஜனிஷ்ட கலங்கி கஷ்டமற்ற ச பவானபி மாபூத். வேற எந்த குலத்தில் நீ பிறந்திருக்க தெரியுமா? இந்த குலத்தில் வந்து கேட்டவனை மறுத்ததுங்கிறதே யாரும் கிடையாது தெரியுமா? எது சந்தான பாத பகான்லாம் வந்து சொல்கிறோமோ இல்லையோ. அதனால் இதில் வந்து அந்த ஃபுல்லாக நீங்கள் இந்த யாதுவாபிதயம் ஞாபகம் இருக்குன்னா இந்த இடத்துல அந்த யாதுவாபிதயத்தில் அந்த பிரதமே அர்த்தினஹா த்விதீயானு அபூரையன்னுட்டு ஒரு ஸ்லோகம் வரும் எதுவை பற்றி வர்ணிக்கும் பொழுது. அதாவது முதல்ல எது வந்து ஒரு முதல் வரக்கூடிய யாச்சகர்களுக்கு பூர்த்தி செய்துட்டான்னா அவனே மற்றவர்கள் எல்லாரையும் பூர்த்தி செய்ய வல்லமை கொண்டவனாக ஆயிடுறான். he doesn't have to come back அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு அப்படி கொடைவள்ளல்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய வம்சத்தில் இருக்கிறவா, சந்திர வம்சத்தில் பிறந்தவா எல்லாருமே. ஜெகன் முகுட்டே உலகத்துக்கே ஒரு மகுடம் போல விளங்கக்கூடிய வஹா குலே உங்களுடைய குலத்தில் எவன் ஒருவன் யாச்சகனுடைய ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்யாமல் ஒருவன் பிறந்திருக்கிறான். எல்லாருமே பூர்த்தி செஞ்சிருக்காளே. யார் யாரெல்லாம் போய் சந்திரவம்சத்தில் எந்த ராஜா பிறந்திருந்தாலும் அந்த ராஜாட்ட போய் உன்னை கேட்டா உடனே அந்த அரசன் அதை பூர்த்தி செய்திருவானே. அப்பேற்பட்ட குலத்துலன்னா நீ பிறந்திருக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வைக்கிறது, ஐஸை வைக்கிறது. ஸோ ஜெகன் முகுட்டே குலேங்கிறச்சு உலகத்துக்கே முகுடம் போல இருக்கக்கூடிய குலம். ஒன்று சந்திரவம்சம், இன்னொன்று சந்திரவம்சம் சூரிய வம்சம். இந்த சந்திரன் சூரியன் தான் வந்து மூவுலகத்துக்கும் அந்த மகுடம் மாதிரி மேலே வந்து பிரகாசிக்கின்றது. அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ ஜெகன் மகுட்டே குலே உலகத்துக்கு மகுடம் போல விளங்கும் சந்திரனின் குலத்தில் உங்களுடைய குலத்தில் வஹா குலே உங்களுடைய என்டையர் லீனியேஜ் எடுத்துக்கோ. அதில் கஹ அஜனி எவன் ஒருவன் பிறந்தான், ஏன எவனால் பிரார்த்தக ஈப்சிதம் ந அபூரி யாச்சகனுடைய ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னா உன்னுடைய குலத்தில் யாருமே அப்படி பிறக்கலையே. எல்லாருமே யாச்சகர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தவாளாக தானே பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டோ. உங்கள் குலம் இருக்குவாரு, அந்த குலத்தில் வந்து இந்த முதல்ல பிறந்தானே சந்திரன், அவனுக்கு ஒண்டிதான்ப்பா களங்கம் இருக்குது. உனக்கும் அந்த களங்கம் வந்துடக்கூடாது பாரு, அதனால பேசுகிறேன். ஆதிஹி இந்துஹு ஏவ களங்கி அஜனிஷ்ட அவன்தான் பிறக்கர்ச்சியே களங்கத்தோடையே பிறந்தான் அந்த சந்திரன். அதாவது அவனிடத்துல அந்த மிருகாங்கம்னுட்டு அந்த முயலுனுடைய ஒரு இதுவோ இல்லைன்னா மானுடைய ஒரு களங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரேட்டர்ஸ்னுடைய ஃபார்மேஷனை வந்து அப்படி தான் சொல்கிறோம். ஸோ இந்துஹு களங்கின்னு நம்ம காவியத்தில் விவகாரம் பண்ணுறது. களங்கம்ங்கிறச்சு இந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க்கோடு இருக்கான் அப்படின்னு தான் தீர்மானம் பண்ணுறோம். ஸோ ஆதிஹி இந்துஹு முதன்மையாக இருக்கிற அந்த முதல் அரசனாக இந்த குலத்தில் இருந்தவன் சந்திரன். அந்த சந்திரன் உண்டிதான் களங்கி அஜனிஷ்ட களங்கத்தை கொண்டவனாக பிறந்தான். கஷ்டம் அத்திர பவானபி சஹா மாபூத் நீ கூட இந்த மாதிரி ஆயிடாத அப்படின்னு வார்ன் பண்ணுறான். ஏன்னா எங்களுடைய வேண்டுகோளை நீ வந்து மறுத்தன்னா இந்த குலத்தில் யூ வில் பிகம் அனதர் களங்கி, பிளாக் மார்க்கோட நீனும் ஆயிடுவ. அதனால் டு நாட் ரெஃப்யூஸ். இவனும் சாட்டுவாக தானே பேசுகிறான், அதனால தான் கொஞ்சம் கர்வத்தோடு பேசுகிறான். ஏன்னா அவனுக்கு பேசுகிற திறன் இருக்குங்கிற ஒரு மதமதப்பு, அதனால இந்திரன் அப்படி பேசுகிறான். கஹா குலே அஜனி ஜெகன் முகுட்டே வஹா பிரார்த்திக ஈப்சிதம் அபூரினயேன இந்துராதிரஜனிஷ்ட கலங்கி கஷ்டமற்ற ச பவானபி மாபூத் நீனும் கலங்கியா ஆயிடாத. சரியா இருக்கா? அடுத்தது யா அபதிருஷ்டிரபி யா முகமுத்ரா யாச்சமானம் அனு யாச்சன துஷ்டிஹி துவாத்ருஷஸ்ய சகலஹா சகலங்கஹா ஷீதபாசி ஷஷகஹா பரம் அங்கஹா. இந்த சந்திரனிடத்தில் வந்து யாரும் போய் கேட்க போகிறதில்ல எதையும்.
அவனுக்கு வந்து இந்த சஷகா முயலுங்கிறது எப்படி இருக்குன்னா பரம் அங்கஹா அது வெறும் கேவலம் ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அதாவது இந்த மச்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்னமாக இருந்துட போகிறது, அவ்வளவுதான். ஆனால் உனக்கு என்ன போகிறதுன்னா, நீ இந்த மாதிரி எல்லாம் எங்களை ரெஃப்யூஸ் பண்ணிட்ட வச்சுக்கோயேன், இது உனக்கு தான் ஒரு பெரிய களங்கமாக இருக்கும். இந்த இடத்துல அந்த சின்னம்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இங்கே பிளாக் மார்க், அதாவது பிரமாதம், அவனுக்கு ஒரு மிஸ்டேக் மாதிரி ஆயிடுறது, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு களங்கமாக போயிடுறது அவனுடைய லைஃப்பில். அப்படி எடுத்துக்கிறோம். யாச்சமானம் அனு, யாச்சனை செய்கின்ற ஒருவனுக்கு பிறகு, அதாவது யாச்சமானம் அணுங்கிறச்சே பశ్చాத் அந்த இடத்துல அவனை குறித்து. ஸோ இந்த இடத்துல வந்து இத்தம்பூத்த லட்சணம் மாதிரி எடுத்துக்கலாம். தட் இஸ் அவனை லட்சணமாக வைத்து என்னென்னலாம் வந்து ஒரு ஒரு கண் பார்வையை திருப்புறது, முகமுத்ரை முகத்தை சுழிச்சுக்கிறது, இல்லை அந்த ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மையை காண்பிக்கிறது, இது எல்லாமே துவாத்ருஷஸ்ய கலங்கா. ஒன்றை போல இருக்கிற சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு களங்கமாக போயிடும்பா, பார்த்துக்கோ அப்படிங்கிற இந்திரன் இந்த இடத்துல. யாச்சமானம் அனு, யாஜிக்கின்ற ஒருவனை குறித்து யா அபி அபதிருஷ்டிகி, எந்த ஒரு அபதிருஷ்டிகி கண்ணை திருப்புறது, அதாவது ஒருத்தன் வந்து கேட்குறான், ஐயோ ஐ ஷுட் நாட் மேக் ஐ கான்டாக்ட் வித் ஹிம் அப்படின்னுட்டு கண் பார்வையை நம்ம திரும்பிக்கிறோமா இல்லையா, அது அபதிருஷ்டிகி. முகமுத்ராங்கிறச்சே முகம் சுளிக்கிறது, அந்த மாதிரி முகத்தை வந்து வேறு விதமாக வைத்து கொள்வது அது. அல்லது யாச்சன துஷ்டிகி, சந்தோஷம் அடையாமல் இருப்பது. அவனும் சந்தோஷமா இல்லை, எவனோ ஒருத்தன் வந்து கொட்டுவிட்டானேன்னு தமயந்தியை போய் கேட்குறானே இந்திரன்னுட்டு மனசில் இவனுக்கும் சந்தோஷம் இல்லை. இந்திரன் கேட்டதை வந்து திருப்தி பண்ணுவதற்கு, இன்னொருத்தருக்கு ஒரு துஷ்டியை கொடுப்பதற்கும் அவனால் முடியல. யாச்ச ந துஷ்டிகி. அப்போ ரெண்டு பக்கத்துலேயும் அங்கே சந்தோஷம் இல்லாத இருக்கும் தன்மைங்கிறது இருக்கே. இவை மூணுமே என்ன ஆயிடுறது, சகலஹா அபி துவாத்ருஷஸ்ய கலங்கா. ஒன்றை போல இருக்கிறவனுக்கு இவைகள் தான் களங்கமாக முடிகிறது. ஆனால் சீதபாசி, ஏன்னா ஆதி இந்து தான் கலங்கனா இருந்தால் நீனும் கலங்கமாக ஆயிடாதன்னு சொல்லும் பொழுது உனக்கு தான் ஃபோர்ஸ் ஜாஸ்திங்கிறதுக்கு சொல்கிறார். அவன் பாவம் வெறும் ஒரு முத்திரையோட, வெறும் ஒரு ஒரு மார்க், பர்த் மார்க்கோட முடிஞ்சு விடுறது அவனுக்கு கதை. சீதபாசி அப்படிங்கிறச்சே சப்தமி பக்தியில் இருக்குது. ஷீதாக பாசா எஸ்ய சஹா. ஸோ பாசோ பாசான்னு பிரகாசம், நல்ல குளுமையான பிரகாசத்தை கொண்டவனான அந்த சந்திரனிடத்தில் சஷகா இந்த முயலுங்கிறது பரம் அங்கக, அது வெறும் ஒரு களங்கமாக முடிகிறதே தவிர, அது வெறும் ஒரு ஒரு சின்னமாக பர்த் மார்க்காக இருக்கே தவிர, ஒன்றை போல இருக்கிறவனுக்கு இது ஒரு பெரிய இழுக்காக போயிடுறதே, களங்கமாக போயிடுறதே அப்படிங்கிற. ஸோ இதில் వ్యతిరేక அலங்காரத்தை சொல்கிறார். எப்படின்னா, உபமானமாக இருக்கக்கூடிய சந்திரனை காட்டிலும் உபமேயமாக இருக்கிற நலன் உங்களுக்கு நியூனமாக காமிச்சு விடுறாரு. ஏன்னா ஒன்னிடத்துல நீ ரெஃப்யூஸ் பண்ணுறதுனால இது பெரிய இழுக்காக இருக்க போகிறது, வேற சாமனுக்கு அது வெறும் ஒரு பர்த் மார்க்கு தான் அப்படின்னு உபமானத்தை வசதியாக இந்த இடத்துல சொல்கிறார். அப்படிப்பட்ட వ్యతిరేகமாக இருக்குது. பொதுவாகவே உபமானம் வசதி தான், ஆனால் இங்கே வர்ணிக்கிற விதத்தில் பார்க்கும் பொழுது நீ தான் இன்னும் வர்ஸாக போய்டுற அப்படின்னு சொல்கிறச்சு இந்த இடத்துல உனக்கு வந்து அவன் சந்திரனை விட இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை வந்துரும்பா, அதனால ஜாகிரதையாருன்னு சொல்கிறார். ரைட்டா? ஸோ யாபதிருஷ்டிரபி யா முகமுத்ரா யாச்சமானம் அனு யாச்சன துஷ்டிஹி துவாத்ருஷஸ்ய சகலஹா சகலங்கஹ சீதபாசி சஷகஃப் பரம் அங்கஹ. அடுத்தது, ந அக்ஷராணி படதா கிம் அபாடி பிரஸ்மிருத கிம் அதவா படிதோபி இத்தம் அர்த்திச்சய சம்சய தோலா கேலனம் கலு சகார நகாரா. நாங்கிற பதத்தை நீ வந்து படிக்கலையான்னு கேட்குறான். அக்ஷரங்கள் படிக்கும் பொழுது தத்ததன்னா அப்படிங்கிற பதத்தை படிச்சியா இல்லையா? இல்லை படிச்சுட்டு நீ வந்து மறந்து போயிட்டியோ? இந்த நாங்கிற பதம் தானே எங்களை போட்டு இப்படி ஆட்டுறது அப்படிங்கிறான். இது எதுக்குன்னா, அக்ஷராணி படதா பவதா நகாரஹா ந அபாட்டி கிம் அப்படின்னா படிச்சிருக்க போல இருக்கு நன்னா, அதுவா படிதா அப்படி பிரஸ்மிருதா கிம் அதை மறக்கலையோ
அப்படி ஆக்சுவலி இது வந்து டிஃப்ரெண்ட்டாக முடிகிற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம். இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா, நாங்கிற பதம் நீ ஒரிஜினலி நீ வந்து படிக்கவே இல்லையோ இல்லையோ, இல்லை படிச்சும் நீ வந்து மறந்திருந்தியோ இல்லையோ, இப்போ மாத்திரம் அந்த நகாரம். ஸோ பொதுவாக நளனுடைய ஸ்வபாவத்தை இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்கிற மாதிரி வர்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கணும். எப்படின்னா, அக்ஷரங்கள் படிக்கும் பொழுது அக்ஷராணி படதா பவதா நகாரஹா ந அபாட்டிக்கும், நங்கிற எழுத்தே நீ தான் வந்து படித்ததே இல்லையோ இல்லையோ, ந அபாட்டிக்கும் படித்ததில்லை இல்லையா, தாத்தா தாதா அந்த நகாரத்தை விட்டுட்டு பாப்பா பாபா அம்மாவுக்கு தானே நீ போயிருக்க இல்லை, அதுவா படித்தா அப்படி படித்தாலும் கூட நீ அதை மறந்திருப்ப, மறந்தியோ இல்லையோ அப்படிங்கிறார். பிரஸ்மிருதா கிம் அப்படின்னா பிரஸ்மிருதா ஏவ நனு அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நீ நாங்கிற பதத்தையே நீ யூஸ் பண்ணலையே அர்த்தி ஜனங்களுக்கு. பிகாஸ் அந்த நகாரம்ங்கிறது இத்தம் இவ்வாறு அர்த்தி சய யாச்சகர்களினுடைய கூட்டத்திற்கு சம்சயம் எனும் ஒரு ஊஞ்சல், சந்தேகம் எனும் ஒரு தோலா கேலனம், ஒரு ஊஞ்சல் விளையாட்டாக சகார அமைகிறது இல்லையா. ஸோ எப்படின்னா, இந்த நகாரம், அதாவது ஒருத்தர் வந்து கேட்குறான்னு உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு யாச்சகன் போய் ஒருத்தன்ட்ட கேட்குறான்னாலே அது வந்து எவ்வளவு துக்கத்தோட எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டியோடு அவன் கேட்கணும். அப்போது அன்லெஸ் ஹீ இஸ் வெரி ஷுவர் ஆஃப் தி அதர் பர்சன் நாட் ரெஃப்யூசிங், அவன் ரெஃப்யூஸே பண்ண மாட்டாங்கிற ஒரு நிலைமையில தான் ரொம்ப தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யாச்சகன் போய் ஒருத்தன்ட்ட கேட்பான். அப்போது அந்த நான் சொல்கிறான் ஒருத்தன், இல்லைல்ல என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த இல்லைங்கிற பதத்தை உபயோகப்படுத்தினாலே ஐயோ இதை கேட்கலாமா கூடாதா கேட்கலாமா கூடாதாங்கிற ஒரு சம்சயத்தை வந்து அவனுக்கு உண்டு பண்ணிகிட்டே இருக்குமோ இல்லையோ அந்த யாச்சகனுக்கு. அதனால நகாரம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு தோலாகேலனமாக செய்கிறது, தோலாகேலனத்தை அதாவது ஊஞ்சல் விளையாட்டை செய்கிறது. இவன் போய் கேட்கலாமா வேண்டாமா, அவன் நோ சொன்னால் நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் பதிலுக்கு அதை வந்து ரெஃப்யூட் பண்ணி பேசுறது, இன்னும் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி பேசுறது, அதை தாண்டியும் அவன் நோ சொன்னான்னா நான் என்ன பேசுறது, இப்படி போயிட்டு போயிட்டு ஒரு ஒரு யாச்சகனுடைய மனதை வந்து ஊஞ்சல் மாதிரி ஆக்கிறது அந்த நகாரம். அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு தான் இந்த நளன் வந்து சின்ன வயசுலேருந்தே அக்ஷரங்களை படிக்கும் பொழுதே அவன் நாங்கிற பதத்தை அவன் படிக்கவே இல்லையோ இல்லையோ, இல்லை படித்தா கூட பிரஸ்மிருதா நன்கு பிரகர்ஷேன விஸ்மிருதான்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ கம்ப்ளீட்டாக அவன் வந்து அதை மறந்தும் போயிட்டானோ இல்லையோ. அதனால தான் இதுவரையில் அந்த குலத்தில் பிறந்தவர்கள் மாதிரியே இந்த நளனும் யாருக்குமே நான் சொன்னது கிடையாது. அப்படிதானே நீ இருந்திருக்க, உனக்கு தெரியுமோ இல்லையோ இந்த விஷயம், அதனால தானே நீ படிக்காமல் இருந்திருக்க, நீ படித்தாலும் மறந்திருக்க அதை அப்படின்னு அவர் வந்து நளனை வந்து போற்றுறார் இந்த இடத்துல. நீ இது வரைக்கும் யாரையுமே ரெஃப்யூஸ் பண்ணது இல்லையே, ஏன்னா உனக்கு தான் தெரியுமே இந்த நகாரம்ங்கிறது எல்லாரையும் ஊஞ்சல் விளையாட்டு மாதிரி விளையாட வைக்கும்னுட்டோ அப்படின்னு சொல்லிட்டோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் புரியுறதா. இந்த இடத்துல நாக்ஷராணி படதா கிம் அபாடி பிரஸ்மிருத கிம் அதவா படிதா அப்படி இத்தம் அர்த்திச்சய சம்சய தோலா கேலனம் கலு சகார நகாரஹா. நீ தான் யாரையும் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டியே அப்படின்னு அந்த கொக்கியோட நிறுத்துறார் இந்திரன் இந்த இடத்துல. ஏன்னா அடுத்த 2 ஸ்லோகம் வந்து அக்னி பேச போகிறார். புரியுறதா இதோட சந்தேகம் இல்லையா, இல்லைன்னா சம்சய தோலா வந்துடும் அந்த இடத்துல. அதனால் கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மைண்டில் என்ன சொல்கிறான், முடிக்கிறச்சேயே எப்பவுமே அவனை வந்து ப்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீ வந்து நகாரம் படித்ததே கிடையாது, ஆகையினால என்ன நீ ரெஃப்யூஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் யூ நோ வெரி வெல் இந்த நகாரம்ங்கிறது அர்த்திகளுடைய மனசில் ஒரு ஊஞ்சல் மாதிரி அவளை போட்டு படுத்துங்கிறது உனக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு முடிக்கிறேன். சரியா, இதோட இந்திரனுடைய ஸ்பீச் முடிஞ்சு விடுறது. அடுத்தது அனலன், அதாவது அக்னி பேச போகிறார். அப்ரவீத். ஆக்சுவலி அந்த முந்தின ஸ்லோகத்தில் வந்து இந்த மாதிரி அர்த்திகள் மனசில் வந்து யூஸ்வலி ஒரு சம்சயம் இல்லை, இவனுடைய மனசில் சம்சயமே இல்லையா, அவன் தான் கன்வின்ஸ் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணின்னு வந்துட்டானோ இல்லையோ, அதனால அந்த இடத்துல அதிசயோக்தி சொல்லிக்கலாம். அண்ட் சம்சய தோலாங்கிற இடத்துல ரூபகம் எடுத்துக்கோங்க. ஸோ உபயோகோ சங்கரா. இந்திரன் இவ்வளோ கெஞ்சறது வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்கு. அதாவது
ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி ஹிஸ் சோ ஸ்பாயில்ட். எதை கேட்டாலும் எல்லாரும் கொடுத்துடலாம் இந்த புராண கதையில எல்லாம். அதுதான். இல்லைன்னா எது கிடைக்கலையோ அதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுறோம். அதுவும் ரைட்டு தான். இப்போ ரொம்ப பேம்பர்ட் சைல்டா இருக்கும். ரொம்ப கிடைச்சு ஈஸியா கிடைச்சிருதுன்னா ஆசை இல்லை, கிடைக்காத விஷயத்துக்கு தான் ரொம்ப ஆசை. அது மாத்திரம் இல்ல, கொடுத்து கொடுத்து பழக்கிவிட்டாள எல்லாரும் அவனுக்கு. எஸ் 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 சில ஸ்பெசிபிக் கதைஸ் கம் டு மைண்ட் சொல்லல. ஆமா, நிறைய அந்த மாதிரி அவனுக்கு. இந்திரன் நலன்கிட்ட கேக்குறான் இல்லையா, உனக்கு இப்படி எல்லாம் பண்ண, அப்ப அவனு தேவலோகத்துல இருக்கிற அவனுக்கே அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல, இவன் மனுஷன். அதுதான் அவனும் சொல்றானே, என்ன பியூட்டிஃபுல்லா சொல், உனக்கே வெக்கம் இல்லைங்கிறது நான் ஏன்பா வைக்கப்படணுங்கிறான் அவன். ரம்பை, ஊர்வசி, திரோத்தமை, மேனகா அத்தனை பேர் இருக்காள், அவளை கூட நீ தமயந்திட்டனா வர அப்படிங்கிறான். இவளுக்கு இந்த கிழட்டு தன்மை கிடையாது இல்ல, அதனால யார் மேல வேணா ஆசைப்பட்டுடலாம். ஆமா ஆமா, பாயிண்ட், நல்ல பாயிண்ட். அந்த ஒரு இது கூட இருக்காது, வயசு வயோ முதிர்ச்சிங்கிறதே இல்லையே, யௌவன பருவம் தானே எப்ப பார்த்தாலும் அவளுக்கு. ரொம்ப போர் அடிச்சு போயிடும். அது சரி, கரெக்ட் தான். ஆனாலும் அந்த இந்திர பதவிக்கு ஆசைப்படுறானே இல்ல ஒவ்வொருத்தரும், என்ன பண்றது. அப்ரவீத் தம் அனலஹா குவ நல இதம் லப்தம் உஜ்ஜசி யசஹா சசிகல்பம் கல்பவ்ருக்ஷபதிம் அர்த்தினம் ஏனம் ந ஆப கோபி சதமன்யும் இஹ அந்யஹா. கல்பக விருட்சத்துக்கே பத்தியாக இருக்கக்கூடிய இந்திரன் உனக்கு யாச்சகனா வந்திருக்கான், இதை விட பெரிய யசஸ் உனக்கு உண்டா? இந்த யசஸை போய் விடுறையே, யாருக்குமே இந்த மாதிரி இந்திரன் கேட்டது இல்லையே இப்படின்னு கூட இருக்கிறவா, அந்த ஜால்ரா கொட்டுறவா இருக்கா பாருங்க, அவள் வேற இன்னும் ஏற்றி விடுவாளோ இல்லையோ. அதுதான் இங்கே அக்னியினுடைய விவகாரமே மூட்டுறது தான், இன்னும் உத்தீபனம் பண்ணுறது தான் அவனுடைய விவகாரமே. பாருங்க எப்படி அவன் இன்னும் ஏற்றி விடுறான் இந்த இடத்துல. தம் அனலஹா அப்ரவீத்து, தம் அந்த நலனிடம் அக்னி பேசுறார். ஹே நல, ஈதம் லப்தம் சசிகல்பம் யசஹ, சந்திரனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு யசஸ்ன்னு இந்த இடத்துல உபமா அலங்காரம். சந்திரன் மாதிரி வெள்ளையான ஒரு யசஸ் உனக்கு, எப்பேற்பட்ட ஒரு புகழ் உனக்கு, அதை லப்தம் கிடைச்சிருக்கு, கையில் கிடைச்சிருக்கு, இதை போய் விடுறேங்கிறியே நீ, உஜ்ஜசி, இதையே விடுற. கல்பவ்ருக்ஷ பதிம் அர்த்தினம் ஏனம் அர்த்தினம் சதமன்யும் கோபி ந ஆப இஹ அந்யஹ. இஹங்கர்ச்சே பூலோகே, இவ்வுலகத்தில் அந்யஹா கஹ அபி, வேறு ஒருவனும் கூட சதமன்யும் இந்திரனை கல்பவ்ருக்ஷ பதிம், கல்பவ்ருக்ஷம்ங்கிறச்சே இந்த இடத்துல கல்பக விருட்சத்திற்கே பதி, அதாவது வேணுங்கிறத விரும்பினதை கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சம், அது யாருடைய கமாண்டில் இருக்குன்னு, இந்திரனுடைய கமாண்டில் இருக்குது. அப்படின்னா அவன் விருப்பப்பட்டதை அத்தனையும் அவனால் சாதிச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கல்பக விருட்சத்துக்கு பற்றியாக இருக்கக்கூடிய இந்திரனே அர்த்தியாக யாருமே அடைந்ததில்லை. அர்த்தினம் ஏனம் ந கோபி ஆப, யாருக்குமே அடையலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய புகழ் உனக்கு வரப்போகிறது இல்லையோ, இதை விடுறேங்கிறியே நீ அப்படின்னு அக்னி கூட தூபம் போடுறாருங்க. அப்ரவீத்தம் அனல குவ நல இதம் லப்தம் உஜ்ஜசி யசஹா சசிகல்பம் கல்பவ்ருக்ஷபதிம் அர்த்தினம் ஏனம் ந ஆப கோபி சதமன்யும் இஹ அந்யஹ. அடுத்தது ந வியஹன்யத கதாபி முதம் யஹ ஸ்வஸ்வதாம் ஸ்வஸ்வதாம் உபநயன் அபிலாஷः தத்பதே த்வத் அபிஷேக கிருதாம் நஹ ச த்யஜது அசமதாம் அசமதா மதம் அத்ய. ஓகே, அசமதா மதம் அத்ய. ந வியஹன்யத கதாபி முதம் யஹ ஸ்வஸ்ஸதாம் உபநயன் அபிலாஷः. ஸ்வஸ்ஸதாம் அப்படிங்கிறச்சே ஸ்வர்க்கத்தை சதஹா, அதாவது வீடாக வைத்து கொண்டிருப்பவர்கள். சதனம் சதஹா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே ஸ்வர்க்கத்தை வீடாக வச்சுட்டு இருக்கிறவாங்கிறச்சே தேவர்களை சொல்கிறார். ஸ்வஸ்ஸதாம், தேவர்களுக்கு முதம் உபநயன்னு, சந்தோஷத்தை அடைவித்து கொண்டு, சந்தோஷத்தை பிராபயன்னு, யஹா அபிலாஷா, எந்த ஒரு விருப்பமானது இருக்குமோ அந்த விருப்பம் கதாபி ந வியஹன்யத, அது எப்பொழுதுமே வீண் போகாது.
இந்த ஒரு விருப்பம்னு ஒன்று தேவர்களுக்கு இருக்குன்னா அந்த தேவர்களுக்கு அந்த விருப்பம் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. அந்த விருப்பமானது எப்பொழுதுமே கெடாது, அதாவது கெட்டதை கொடுக்க போகிறதில்ல. விச் இஸ் இந்த விருப்பத்தை வந்து இந்த தேவர்கள் 4 எங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம்ங்கிறது இருக்குது. முதல்ல வந்து இந்திரனை போய் யாரை வந்து வேண்டாம்னு சொல்ல போகிறான்னு அவனை பர்டிகுலராக சொல்லிவிட்டு இப்போ மொத்தமாக சேர்த்துக்கிறார். நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுறோமோ இல்லையோ, எங்களுடைய விருப்பத்தை தீர்க்கிறதுங்கிறது உனக்கு பெரிய பாக்கியம். இந்த தேவர்களினுடைய விருப்பத்தை தீர்க்கிறதுல அந்த அந்த விருப்பம் வந்து எப்பொழுதுமே ஒரு கெடாது. தட் இஸ் அது வந்து கெட்ட முடிவை கொடுத்ததாக இல்லை, நல்லதை தான் கொடுக்க போகிறது. ஏன்னா தேவர்களுக்கு பிரீத்தியான விஷயத்தை நம்ம பண்ணோம்னா நமக்கு ஒரு புண்ணியம் தானே வரப்போகிறது. அப்படி தானே நம்ம வந்து சொல்கிறோம். ஒவ்வொரு கர்மாவும் கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இதுவுமே கிரியைகளுமே தேவர்களினுடைய பிரீத்தியினாலையும் அந்த தேவர்களுக்கு பிரீத்தி அடைஞ்சால் நமக்கு ஒரு அபூர்வம் வந்து அந்த அபூர்வத்தினால நம்ம போய் புண்ணியபலத்துக்கு உடைய ஒரு பரிபாக்கமாக பரிணாமமாக சொர்க்கத்தில் போய் நம்ம அனுபவிக்க போகிறோம். அதனால அந்த ஒரு அபிலாஷை தேவர்கள் பட்ட ஒரு ஆசைங்கிறது எப்பொழுதுமே ந விஹதா பவதி ந வியஹன்யத, எப்பொழுதுமே அது வந்து கெடாது, அதாவது அது கெட்ட ரிசல்ட்டை கொடுக்காது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டோம். இப்போ அந்த விருப்பம்ங்கிற பதவியில் தத்பதே அபிலாஷ பதே இப்போ யாரை தூக்கி வச்சிருக்கோம்னா துவத் அபிஷேக கிருதாம், ஒன்றை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி உட்காத்தி வச்சுருக்கோம் நாங்கள். மனசில் தேவர்களினுடைய விருப்பம்ங்கிறது ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சிம்மாசனத்தில் இப்போ வந்து அவர்களுடைய மனசில் அபிலாஷம்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் இப்போ நலனையே தூக்கி உட்காத்தி வச்சாச்சு. துவத் அபிஷேக கிருதாம், உனக்கு பட்டாபிஷேகம் செஞ்சிருக்கக்கூடிய நாங்கள் நகா எங்களுக்கு அந்த ஒரு அபிலாஷம் அந்த ஒரு ஆசைங்கிறது அசமதா மதம் தியஜது, அந்த ஆசை இப்பொழுது சமதா மதம் தியஜது. இது வந்து ஆக்சுவலி எந்த ஒரு வியாக்கியானத்துலேயும் இதை பிரதிபாலங்காரமாக போடலை. ஆனால் இதை வந்து பிரதிபாலங்காரமாக எடுத்துக்கலாம்னு தோன்றுறது. எப்படின்னா ஆக்சுவலி பிரதிபாலங்காரம் கூட இல்லை, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. யூஸ்வலி பிரதிபாலங்காரத்தில் வந்து உபமேயத்தை பார்த்து அலம் கர்வேணன்னு சொல்கிறோம். இங்கே வந்து உபமானமாக இருக்கக்கூடிய அபிலாஷத்தை வந்து அதை உபமானமாக இருக்கிறத உபமேயமாக கல்பித்து அந்த உபமேயத்தை நீ கர்வப்படாதங்கிறோம். இது இப்போ ஒரு விபரீதமான அலங்காரமாக இருக்குது. அதனால தான் யாருமே இந்த அலங்காரத்தை என்னன்னு சொல்லலையோ நம்ம. இப்போ எப்படின்னா இந்த இஷ்டம்ங்கிறது விருப்பம்ங்கிறது இத்தனை நாள் வரையில் தேவர்களினுடைய மனசில் விருப்பம்ங்கிறது தான் ஒரு பெரிய ஸ்தானத்தை வகித்ததாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன, எனக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுங்கிற ஒரு கர்வம் அந்த அபிலாஷத்துக்கு இருக்குது. சமதா மதம், சமம் எனக்கு சமமாக நிகராக இன்னொருவர் கிடையாதுங்கிற ஒரு மதம் கர்வமானது அந்த அபிலாஷத்திற்கு இருந்தது இது நாள் வரையில். அந்த அபிலாஷம் வந்து என்னன்னா இப்போ இவனை தூக்கி உட்காத்தி வச்சாச்சு அந்த இடத்துல. யாரை? நளனை தூக்கி அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணியாச்சு. அவனை அபிஷேகம் பண்ணத்தினால இப்போ இந்த ஒரிஜினல் அபிலாஷம்ங்கிறது இருக்கே, என்னென்னலாம் தேவர்களை பூர்த்தி செய்வதுங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அதுக்கு வந்து இப்போ எனக்கு நிகர் ஒருத்தருமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மதத்தை அது விட்டுடணும் அப்படிங்கிற கொஞ்சம் ரவுண்ட் அபவுட்டாக இருக்குது. புரியுறதான்னு பாருங்க. ஸ்வசதாம் தேவர்களுக்கு முதம் சந்தோஷத்தை கொடுக்கும் என்ன ஒரு விருப்பம் இருக்குமோ அது எப்பொழுதுமே கெட்ட முடிவை கொண்டதாக ஆகாது, அதாவது அது வீண் போகாது. அந்த அபிலாஷத்திலேயே இப்போ யாரை தூக்கி உட்காந்து வச்சுருக்கோம்னா துவத் அபிஷேக கிருதாம் நகா, ஒன்றை கொண்டு போய் அங்கே அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். அதாவது ஒன்னிடத்தில் நீ தான் எங்களுக்கு இஷ்டம் இப்போன்னு ஆயிடுத்து. விச் மீன்ஸ் நீ தான் வந்து தூதனாக ஆகணும்னு நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கும் பொழுது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மற்ற ஆசைகள் எல்லாமே அசமதா மதம் தியஜது அப்படிங்கிற, அதாவது எனக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாதுங்கிற ஒரு கர்வத்தை அந்த இஷ்டங்களெல்லாம் இப்போ தன்னுடைய கர்வத்தை விட்டுடும். தாத்பரியம் என்ன இந்த இடத்துல? இதுவரையில் நாங்கள் ஆசைப்பட்டதை விட இன்னைக்கு ஆசைப்படுறது தான் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம்னு தீர்மானம் பண்ணணும். அதுதான் தாத்பரியம் இந்த இடத்துல. புரியுறதா?
இது வரைக்கும் நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ரொம்ப சாதாரணம், அதுவே ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஆசைகள். அதை ஒருத்தன் பூர்த்தி பண்ணான்னாலே அவனுக்கு நல்லது தான் நடக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த ஆசையெல்லாம் விளக்கிவிட்டோம். இப்போ எங்களுக்கு பிரைம் விஷாக இருக்கிறது தமயந்தியை அடையணும். அந்த தமயந்தியை அடையணுங்கிற அந்த அபிலாஷையில் வந்து யாரை உட்காந்து வச்சுருக்கோம்னா இப்போ நளன் தான் பிரைமரி டார்கெட்டாக ஆயிட்டான். அப்போது நளனை வந்து ஆசைப்படுறது, அதாவது நளனை தூதனாக ஆசைப்படுறதுங்கிறது பிகம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷ் இன் அவர் என்டையர் லைஃப் டில் நவ் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பெரிய ஒரு ஐஸ் கட்டியை வச்சு தலையெல்லாம் உட்காத்தி வைக்கிறார். புரியுறதா? அக்னி இன்னும் மோசமாயிட்ட மாதிரி இருக்கு. ந வியஹன்யத கதாபி முதம்யः ஸ்வஸ்ஸதாம் உபநயன் அபிலாஷः தத்பதே த்வத் அபிஷேக கிருதாம் நஹ சத்யஜது அசமதா மதம் அத்ய. சரியா? இதோட இருக்கட்டுமா?